டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார் சுரேஷ் ரெய்னா. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த வழக்கில் சுரேஷ் ரெய்னாவிடம் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், சுரேஷ் ரெய்னா ஆஜராகியுள்ளார். இதன் முக்கியத்துவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நாம் ஏற்கனவே இந்த மகாதேவ் பெட்டிங் ஆப், அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களுக்கு இதே போல சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக பிரகாஷ் ராஜ் மற்றும் விஜய் தேவர்கொண்டா போன்ற பல முன்னணி நடிகர்கள் இதில் அவர்கள் இந்த விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார்கள். தற்போது அதே போன்று 1xBet என்ற ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலிக்கு விளம்பரத்திற்கு நடித்ததாக சுரேஷ் ரெய்னாவுக்கும் அந்த சம்மனானது அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று அவர் ஆஜராயிருக்கிறார். அவரிடம் அந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல இதுவான சட்டத்துக்கு புறம்பான செயலிகளில் விளம்பரத்திற்காக நடித்த நடிகர்களை அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பி அவர்களிடம் விசாரணையை நடத்தி வருகிறது. ஏற்கனவே உள்துறை அமைச்சகமானது இந்தியாவில் மட்டும் சுமார் 22 கோடி பேர் இந்த சட்டத்துக்கு புறம்பான செயலிகளை பயன்படுத்தி வருவதாகவும், அதில் குறைந்தது 11 கோடி பேர் அதாவது தொடர்ந்து ரெகுலர் யூசர்ஸாக இருப்பதாகவும் அமலாக்கத்துறையானது தெரிவித்திருக்கிறது. இதில் பல கோடி, அதாவது சுமார் வருடத்திற்கு மட்டும் ஒரு வருடத்திற்கு சுமார் 27,000 கோடி சட்டத்துக்கு புறம்பான வகையில் அந்த டாக்ஸ் இவேஷன் என்று சொல்வார்கள், உரிய வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பில் ஈடுபடக்கூடிய வரி ஏய்ப்பில் இந்த செயலிகள் ஈடுபட்டு வந்ததாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த சம்மன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது சுரேஷ் ரெய்னா இதற்கு ஆஜராகி தற்போது விளக்கத்தை அளித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.